இன்னைக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நெறைய பதில்கள் இருக்கு. நெறைய காரணங்களும் இருக்கு. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 2வது வந்து அன்னைக்கு மாரி இன்னைக்கு லேடீஸ் எல்லாமும் வீட்ல இல்ல. ஸோ ஒரு காலகட்டத்தில நம்ம வந்து பார்த்தோம்னா, பெண்கள் வீட்ல இருந்தாங்க. ஆண்கள் மட்டும் சென்று வேலை பார்த்துட்டு வந்து, அந்த இருக்கிற காசுல குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு நெறைய மன நிம்மதியும் இருந்தது. நெறைய குழந்தைங்க இருந்தாங்க. குறைவான சம்பளம் இருந்தா கூட நெறைய குழந்தைங்க சந்தோஷமான ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த சூழ்நிலை. இன்னைக்கு வந்து திருமணம் ஆறது கஷ்டம். அதுக்கப்புறம் குழந்தை பொறக்கறது கஷ்டம். அப்புறம் லைஃபே கஷ்டங்கிற மாரி எல்லாத்துலயுமே நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பார்க்குறோம். ஸோ இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகள் இன்னைக்கு வந்து கிடையாது. ஸோ இன்னைக்கு எல்லாம் நம்ம பேசும்போது என்ன சொல்றோம்? 90ஸ் கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாமே கஷ்டம் தான். படிப்பு, அவங்க ஆரோக்கியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாரி வியாதி வருதுங்கிறோம். அப்புறம் 30லேருந்து 50 வயசுக்கு ஒரு வியாதி சொல்றோம். 50 வயசுக்கு மேல ஒரு வியாதி சொல்றோம். இப்படி வயசுக்கு ஏத்தாற் போல வியாதிகளும், வயசிற்கு ஏத்தாற் போல பிரச்சனைகளும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கறதுக்கும் கிரக நிலைகள் கண்டிப்பாக காரணம் தான். ஸோ இதற்கு தீர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இல்ல கிரக நிலையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு தீர்வு 2டே விஷயம். ஒண்ணு ஆன்மீகம், 2வது ஜோதிடம். இந்த 2த்துலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுண்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த காலத்துல பசங்கள எப்படி வளர்க்கணும்? அண்ட் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் குடுக்கணும்? அப்படிங்கிறது இது 2த்துலயுமே இருக்கு.